ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் நந்தி கலம்பகத்திலேருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது அப்படின்னா 3ஆம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது? 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெயர் தெரியவில்லை. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. கலம்பக உறுப்புகள் எத்தனை? 18. கலம்பக உறுப்புகள் 18. சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. கலம்பகம் 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. கலம்பகம் அப்படின்னா 18 உறுப்பு, பிள்ளை தமிழ்னா 10 பருவம், சிற்றிலக்கியங்கள்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள். பரணி 100 தாளிசைகள் கொடுத்துருக்காங்க, இது தவறு. பரணி அப்படிங்கிறது கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகள்? 599 தாளிசைகள். அது டி. பரணி 100 தாளிசைகள் அப்படிங்கிறது தவறு. ஆன்சர் டி. திருச்செந்தீர் கலம்பகம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஈசான தேசிகர். திருச்செந்தீர் கலம்பகம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் ஈசான தேசிகர். நந்தி கலம்பகம் நூலின் ஆசிரியர் யார்? பெயர் தெரியப்படவில்லை. அது 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. ஆனால் அதை எழுதின ஆசிரியர் யாருன்னு தெரியாது. நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் தெரியவில்லை. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று கலம்பகம். பல வகை பாக்களையும் கலந்து பாடுவது கலம்பகமாகும். அகமும் புறமும் கலந்து பாடப்படுவது கலம்பகம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் கலம்பகம். பல வகை பாக்களையும் கலந்து பாடுவது தான் கலம்பகம். அகமும் புறமும் கலந்து பாடுவது கலம்பகம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர்கள் யார் அப்படின்னா இரட்டையர்கள். கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர்கள் யார்? இரட்டையர்கள். பின்வருவனற்றில் எது சரியான இணை இல்லை அப்படின்னா முதல் கலம்பகம் அப்படிங்கிறது நந்தி கலம்பகம் கரெக்டு. முதல் பரணி கலிங்கத்து பரணி. முதல் பரணி கலிங்கத்து பரணி. முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம், இது கரெக்டு. முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம். முதல் உலா திருக்கைலாய ஞான உலா. இதில் எது தவறு? முதல் பரணி தக்கையாக பரணின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. முதல் பரணி கலிங்கத்து பரணி. கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. கலம்பகம் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. திருக்காவலூர் கலம்பகம் யாரால் எழுதப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க. திருக்காவலூர் கலம்பகத்தை எழுதினது யார்? வீரமா முனிவர். அவருக்கு மற்ற பேர்லாம் கொடுத்துருக்காங்க. தைரியநாத சுவாமி, கான்ஸ்டாண்டியூஸ், ஜோசப் பெஸ்கி. ஜியு போப் தவறு. திருக்காவலூர் கலம்பகம் இந்த மூணுமே யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவர், தைரியநாத சுவாமி, கான்ஸ்டாண்டியூஸ், ஜோசப் பெஸ்கி, இது மூணுமே யார்? வீரமாமுனிவர். அப்போ ஆன்சர் டி. ஜியு போப்பால் எழுதப்படவில்லை திருக்காவலூர் கலம்பகம். அடுத்தது தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் என்ன கலம்பகம்? நந்தி கலம்பகம், இது கரெக்டு. நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன் கொடுத்துருக்காங்க, இது தவறு. நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் பெயர் அறியப்படவில்லை. 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. ஆனால் அதை எழுதினது யாருன்னு தெரியாது. பாட்டுடை தலைவன் தான் யார்? நந்திவர்மன். அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. 3ஆம் நந்திவர்மன் எந்த நூலின் பாட்டுடை தலைவன் அப்படின்னா கலம்பகத்துடைய பாட்டுடை தலைவன். 3ஆம் நந்திவர்மன் கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன். பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரானர். இத்தொடரில் புயல் என்ற சொல்லின் பொருள் மேகம். பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு பருமணி பகரானர். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லின் பொருள் மேகம். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நந்தி கலம்பகம். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நந்தி கலம்பகம். பொருந்தாத தொடர். உலா அப்படிங்கிறது 5 வகை பருவம் கொடுத்துருக்காங்க. உலாங்கிறது 7 வகை பருவம். அதாவது பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் அப்படிங்கிற 7 வகை பருவத்தை கொண்டது அந்த உலா. இங்கே 5 வகை பருவம் கொடுத்துருக்கனால இது தவறு. பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க, அதனால் ஆன்சர் ஏ. கலம்பகம் 18 உறுப்பு. பிள்ளை தமிழில் 10 பருவங்கள் இருக்குல்ல. ஆண்பால் பிள்ளை தமிழ், பெண்பால் பிள்ளை தமிழ் சொல்லி பிரிக்கணும்ல. அது பரணி 509 தாளிசைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் எது தவறு அப்படின்னா உலாங்கிறது 5 வகை பருவம் அப்படிங்கிறது தவறு. உலாங்கிறது எத்தனை பருவம்? 7 வகை பருவம். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். அதனால் ஏ தவறு. பரணி அப்படிங்கிறது கலிங்கத்து பரணி 599 தாளிசைகள் தான் நமக்கு புக்கில் இருக்குது. ஆனால் இங்கே 509ன்னு கொடுத்துருக்காங்க. மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இந்த பாடலுக்குரிய அரசன் நந்திவர்மன். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இந்த பாடலுக்குரிய அரசன் நந்திவர்மன். இந்த பாட்டு எதில் இருக்குன்னா ஓல்டு தமிழ் புக்கு 10th புக்கில் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க, நந்தி கலம்பகம் அப்படிங்கிற பேரில். இந்த லைன்ஸ் தான் நமக்கு புக்கில் இந்த கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. பதிதொரு புயல் மொழி தருமணி பனைதரு பருமணி பகரானர் கதிர்தொரு வரு புனல் கரை பொறு திளிதரு காவிரி வளநாடா நிதி தரு கவிகையும் நிலமகள் உரிமையும்
இவை இவை அடை நந்தி மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இந்த லைன்ஸ் தான் கொடுத்தது நமக்கு. இது என்ன பாடலடின்னு கேட்டிருக்காங்க. நந்தி கலம்பகத்தில் உள்ள பாடல் வரிகள் இது ஃபஸ்ட்டு 2 லைனும் கேட்டிருந்தாங்க. பதிதொரு புயல் மொழி தருமணி பனைதரு பருமணி பகரானர். அதே மாதிரி இந்த லைன் கொடுத்துருந்தாங்கல்ல, மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. ஃபஸ்ட் 2 லைனும் லாஸ்ட் 2 லைனும் நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து கொடுத்துருந்தாங்க நமக்கு கொஸ்டின்ஸில். ஆசிரியர் குறிப்பு பார்க்குறோம். இந்த நூலை வழங்கியவரின் பெயரும் ஊரும் அறியப்படவில்லை, யாருன்னு தெரியாது. நந்திவர்மனின் பெருமையினை போற்றும் நூலாக இந்த நூல் வந்து திகழ்கிறது. பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. இது வந்து நந்தி கலம்பகம். இந்த நூலின் காலம் வந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு. கலம்பக நூல்களில் இதான் முதல் நூல் சொல்கிறோம். கலம்பகம் அப்படின்னா 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. பல வகை பொருட்களை பற்றி பாடப்படும் பாடல்களை கலந்து இயற்றப்படும் நூல் தான் கலம்பகம். இது அடிக்கடி கேட்பாங்க கொஸ்டினில். கலம்பகம் எப்படி பிரிப்போம்? களம் ப்ளஸ் பகம் அப்படின்னு தான் பிரிக்கணும். கலம்பகத்தை எப்படி பிரிப்போம்? களம் ப்ளஸ் பகம், கலம்பகம். களம் அப்படின்னா 12, பகம் அப்படின்னா 6, 18 உறுப்புகளை கொண்டதால் இது வந்து கலம்பகம் அப்படின்னு சொன்னோம். புய வகுப்பு, அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தலை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதங்கி, களி, சம்பிரதம் அப்படிங்கிற 18 உறுப்புகளை கொண்டது தான் கலம்பகம். அப்போ கலம்பகத்தை பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா களம் ப்ளஸ் பகம் அப்படின்னு பிரிங்க. களம் அப்படின்னா 12, பகம்னா பாதின்னு சொல்லுவாங்க 6, அந்த 12ல் பாதி 6, அதான் பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ களம் ப்ளஸ் பகம் கலம்பகம் என கலம்பகம் என்ற பெயர் வந்தது என்றும் கூறுவர். அதாவது 18 உறுப்புகளை இருக்கிறனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கலம்பகம் அப்படின்னு சொல்கிறோம்.